ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காளிதாஸ் படம் இருக்குல்ல. உங்களில் எத்தனை பேர் காளிதாஸ் படம் பார்த்துருக்கீங்க? அதாவது காளிதாஸ் மூவி அப்படின்னு ஒரு மூவி இருக்குது, தமிழ் மூவி. நான் வந்து காளிதாஸ் 2 அப்படிங்கிற ஒரு மூவியை வந்து ரீசன்ட் டைமில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். நான் பார்க்கல, பட் இன்னைக்கு எனக்கு வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ பட் நம்ம இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்த படம் தான் காளிதாஸ் 2. உண்மையிலேயே தரமான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். யாருடா கொலை பண்ணாங்கன்னு அந்த யார் அந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற டோனில் தான் படம் போய்கிட்டே இருக்கும். படம் பூராமே அப்படி தான் இருக்கும். அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் தான் அந்த காளிதாஸ் அந்த கேரக்டரை சுற்றி நடக்கிறது, அதோட பழைய பிரச்சனைகள் அப்படின்ட்டு தான் இந்த படம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து குழந்தை இருக்குது, அந்த ஒரு கொலை நடக்குது ஒரு வீட்டில். அதை நம்ம காளிதாஸ் பார்க்குறாரு. அது அவங்க ஒரு பேரண்ட் வந்து அவங்க பொண்ணையும் பொண்டாட்டியும் கொன்ற மாதிரி இருக்கும் சீனு. அது ஒரு வீட்டில் நம்ம காளிதாஸ் பார்க்குறாரு, இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ட்டு அதை விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மெயின் நம்ம கதைக்குள்ளேயே வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4 வயசு குழந்தை காணாமல் போகுது. அதை வந்து கண்டுபிடிக்கிட்டு காளிதாஸ் வராரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்பயே இந்த கேஸை முடிக்கிறதுக்கு இப்போ இந்த நேரத்துக்கு அவர் கூட 6 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அந்த 6 பேர் பத்த மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு நல்லா முடிவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லா சிட்டியும் பார்க்க சொல்கிறாரு. இப்படி இந்த கதை மூவ் ஆகிட்டே இருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட இப்படி இருந்தது. அந்த குழந்தைய காணும், தேடுறாங்க. அதுவும் அது நியூ இயர் டைம், அதனாலதான் ஆட்கள் கிடைக்கிறதுல. நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த படத்துல என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. பார்த்தீங்களேன், நம்ம இந்த படம் வந்து இவங்க தான் வில்லை அப்படின்னு பார்க்கல, நம்மளுக்கு தெரியும்ல. ஆமாம், அந்த டோனில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஷாட், கடைசி அந்த ஒரு ஷாட் நண்பர்களே மொத்த படத்தை அப்படி தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. மொத்த கதையுமே நம்ம பார்த்த அந்த ஒரு சீன் அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிடும். ஒரு கட்டத்தில் படம் எங்கேயோ ஒரு கட்டத்தில் போகும். என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளேயா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இல்லை இவன் தான் அந்த கொலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கையில கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சீன் வைப்பான் பாருங்க, தரமான சீனு. நீங்கள் உண்மையிலேயே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. லெவல் படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அதில் கடைசியில் அவன் தான் கொலைகாரன் கண்டுபிடிச்சிருவான். இல்லை, இதில் கடைசி வரைக்கும் நம்ம மண்டையை பிக்க வச்சுட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. அதை வந்து நான் இங்கே ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிருக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் அந்த படம்லாம் நீங்கள் இப்போ ஏற்றி பாருங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் படம் வர்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து என்னோட ரிவ்யூ சொல்கிறேன் நண்பர்களே. படம் உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், நேரம் இருந்தால் போய் பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு நான் நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பார்த்து, எனக்கு கடைசியாக பார்த்தது ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்படி ஒரு படம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்கள். அவ்வளோதான். வேறு ஏதாவது நல்ல ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.